வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 14 பூஜ்யர் என்பது தலைப்பு. பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுல சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர். புனித நிலை குருநாதர். எத்தனை அழகாக அருட்தந்தை இறைநிலையையும் குருவையும் ஒன்றாக இணைக்கிறார் பாருங்க. இந்த பூஜ்யம் என்கிற எண் நாம் ஏற்கனவே பார்த்தோம். முழுமையான எண் அது மட்டும்தான். அதே போல மதிப்புமிக்க எண் அது. என்ன காரணம்? எப்பொழுதும் மாறாது. பூஜ்யத்தோடு ஒரு பூஜ்யத்தை நீங்கள் கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் அதன் மதிப்பு மாறவே மாறாது. இறைநிலையின் தன்மையும் அப்படித்தானே. அதே போன்றவர்கள்தான் குருநாதர்கள். அவர்கள் இந்த பூஜ்யம் எப்படி ஒரு நிறைவான முழு எண்ணாக இருக்கிறதோ அதைப்போல் நிறைவானவர்கள், சிறப்பானவர்கள். அதனால்தான் நாம் அவர்களை பூஜ்யர்கள், வணங்கத்தக்கவர்கள், வழிபாட்டுக்குரியவர்கள் என்று உயர்த்தி பேசுகிறோம். அப்படி மனிதகுலம் வணங்குவதற்கு உரியவர்கள்தான் புனிதமான குருநாதர். ஏன் அவர்களை புனிதமான என்று சொல்கிறோம்? ஒவ்வொரு உயிரும் வினைப்பதிவின் விளைவாகத்தான் வந்து பிறக்கிறது. அருட்தந்தையே அழகா சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இந்த பூமிக்கு நாம் வந்த காரணம் வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வது, நம்மை நாமே தூய்மை செய்து கொண்டு எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை இறைநிலையை அடைவது. அப்படி அடைவதற்கு நமக்கு உதவி செய்பவர்கள்தான் குருநாதர்கள். எப்படி உதவுகிறார்கள்? தங்களது புனிதமான தூய்மையான அருளாற்றலை நம்முள் பாய்ச்சுவதன் மூலமாக நம்மை உயர்த்துகிறார்கள். குருநாதரைப் போலவே நாமும் அறிவில் உயர்ந்து இந்த பிறவியின் நோக்கமான இறை உணர்வு பெறுவதற்கு வழிகாட்டுகிறவர்கள்தான் குருநாதர்கள். அதனால்தான் நாம் அவர்களை வழிபடுகிறோம், இறைநிலையை வழிபடுவது போலவே. எனவே இந்த கவிதையின் மூலம் அருட்தந்தை இறைநிலையும் குருவும் ஒன்றேதான் என்பதை மிக தெளிவாக எளிமையாக விளக்குகிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.